ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வெகு நேரமாக உன்னோடு பேசுவதற்காக காத்திருந்த இந்த வராகி அம்மா என்னை நீயும் மனம் தொட்டு அழைத்து விட்டாயல்லவா? இனிமேல் பார், உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களும் நீ எதிர்பார்த்தது போல் சிறப்பாக நடக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக உன் மனதில் இருந்த கவலைகள் என்னவென்று நான் சொல்லட்டுமா? அம்மா வராகிதாயே, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடப்பது கிடையாது. எதிர்பார்ப்பதும் நடப்பதில்லை. எதிர்பாராமலேயே பல விஷயங்கள் நடந்து எல்லாமே என் மனதிற்கு கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்கிறது என வருத்தப்பட்டு என்னிடம் சொன்னாயல்லவா? அதனால்தான் அத்தனையையும் சரி செய்து இனிமேல் நீ இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கென சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நல்ல நினைவுகளை தரக்கூடிய நிகழ்வுகளையும் விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவதற்காக உன் வீட்டு வாசலில் வெகு நேரமாக காத்திருந்தேன். வாழ்க்கையில் இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்களும் தான் இனிமேல் வரப்போகும் இனிப்பான சம்பவங்களுக்கு அடித்தளமாக இருக்க போகிறது. ஆம் என் செல்லமே, இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் இனிமையாக தான் இருக்க போகிறது. மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்துப்பார். நிச்சயம் உனக்கு உன்னை மிகவும் பிடிக்க ஆரம்பித்துவிடும். யார் உன்னை நேசித்தால் என்ன, யார் உன்னை வெறுத்தால் என நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை நீயே விரும்பக்கூடிய ஆளாகவும் உனக்கு பிடித்த செயல்களை செய்யக்கூடிய ஆளாகவும் நீ மாறிவிடு. இனி இழப்பதற்கு என எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உன் வாழ்வில் உருவாக்குவேன். எப்போதும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் மட்டும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களுக்கும் முடிவாகி விடுமா என்ன? தன்மானம் கௌரவம் என சொல்லிக்கொண்டு ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கோபப்படுகிறாய். ஏதாவது ஒரு சிறு விஷயம் தவறாக நடந்துவிட்டாலும் உடனே அதற்காக வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய். இது எல்லாம் எந்த விதத்தில் உனக்கு நன்மையை தரும் என யோசிக்கிறாய்? கவலையும் கோபமும் வருத்தமும் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த விஷயத்திற்கும் முடிவாகாது என்பதை புரிந்து நடந்து கொள். நீ இன்று இப்படி இருக்கிறாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் நீதானே. இனிமேல் நீ எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றலும் தகுதியும் திறமையும் உனக்குள் இருக்கிறது. உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அதற்கேற்றாற் போல பயன்படுத்தி கொள்ள பழகு. மிகப்பெரிய கரும்பு தோட்டமே உனக்கு கிடைத்து விட்டதென்றால் அதை அனுபவித்து ருசித்து சாப்பிடக்கூடிய யானையாக நீ மாறிவிடு. இல்லை, கரும்பு தோட்டம் கிடைக்கவில்லை, ஒரே ஒரு சிறு கரும்பு சக்கை தான் கிடைத்திருக்கிறது என்றாலும் அதை அனுபவித்து ரசிக்கக்கூடிய எறும்பாக நீ மாறிவிடு. எது உனக்கு கிடைக்கிறதோ அதற்கேற்றாற் போல நீ அனுசரித்து வாழ வேண்டுமே தவிர இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. அப்புறம் வாழ்க்கையில் திருப்தி என்ற பேச்சே உனக்கு வராது. எது கிடைத்தாலும் அதை திருப்தியாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் எண்ணமும் உனக்குள் இருந்தால் நீதான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரி. நீ பொருள் ஈட்டுவதும் சம்பாதிப்பதும் நல்ல ஆரோக்கியமாய் நிம்மதியாய் வாழ்வதற்காக தானே. பிறகு ஏன் இதன் மூலமாக பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு மன அழுத்தத்தோடு நீயே உன்னை அழித்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குகிறாய்? சம்பாதிப்பதென்பது சந்தோஷமாய் வாழ்வதற்காக தான். அதை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் அதன் மூலமாக பிரச்சனையா வந்து கொண்டிருக்க வேண்டும்? கவலை கொள்ளாதே. உன் மனக்கவலைகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி நீ எதிர்பார்த்ததையும் தேடலையும் உன்னுடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன். விரக்தியோ வருத்தமோ இனி உனக்குள் இருக்கவே கூடாது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த நல்விடியில் உனக்காக வந்து விட்டது. இந்த வராகியம்மா நானும் நீ தேடிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். எதுவுமே எளிதாக இருக்க வேண்டும் என யோசிக்காதே. எல்லாமே எனக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என யோசி. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டுமானால் நீதானே உன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். சேமிப்பை அலட்சியப்படுத்தக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. எப்போதும் உன் வாழ்நாளில் எல்லா வளமையும் நலமையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இழந்த இடத்தை பிடித்து விடலாம் என் செல்லமே. ஆனால் நீ இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் எப்போதும் உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவிடு. எதற்கெடுத்தாலும் தோற்று போனாலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் சரியாக நடக்காமல் போனாலோ அல்லது தவறி விழுந்தாலோ அல்லது கீழே எதையாவது போட்டு விட்டாலோ அல்லது நஷ்டமே வந்தாலும் பிரச்சனையே வந்தாலும் உடனே அடுத்தவர் மீது பழி போடுவதென்பது சுலபம்தான்.
ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதானே அதன் வலி என்னவென்று உனக்கு தெரியும். யார் மீதும் தேவையில்லாமல் பழி சுமத்தாதே. நடந்த கெட்ட விஷயங்களுக்கு மற்றவர்களை காரணமாக்கிவிட்டு நீ விலகி நின்று வேடிக்கை பார்க்கவும் வேண்டாம். அதற்கு பதிலாக யாரையும் உன்னுடன் சேர்த்து கொள்ளாமல் நீயாகவே தனித்து நின்று வாழ்ந்து காட்டலாம் அல்லவா? ஒருபோதும் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டாம் என்பதை உன் மனதிற்குள் வைத்துக்கொள். எல்லாரும் ஒற்றுமையாய், எல்லாரும் மிகவும் நிதானமாய், நிலையாய், சந்தோஷமாய், ஒற்றுமையாய் இருக்கலாம். ஆனால் எதற்காகவும் யாரையும் உன் வாழ்நாளில் முழுவதுமாக சார்ந்திருக்கக்கூடாது. அது உன்னையே கோலையாக்கிவிடும் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமான பிள்ளையாக இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய கோலையாக நீ இருக்கவே கூடாது. உன் வருங்காலம் என்னவாகுமோ என்றுதானே யோசிக்கிற? இந்த நிகழ்காலத்தை நீ நல்ல விதமாக செயல்பட்டால் உன் வருங்காலம் தன்னாலேயே மாறும்படி நான் செய்து காட்டுவேன். நீ கவலைப்படாதே. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டுமென இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். இனி எல்லா காலமும் உண்மைதான் ஜெயிக்கும், நேர்மைதான் ஜெயிக்கும், நியாயம்தான் ஜெயிக்கும் என எல்லாரும் சொல்லும்படி உனக்கான வெற்றி உன் வாழ்வில் நான் வரவழைக்கப் போகிறேன். நீ பின்தங்காமல் இருக்க வேண்டுமானால் நீ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டுமல்லவா? சும்மா ஒரே இடத்தில் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி உன்னால் முன்னேறி போக முடியும்? எப்போதும் எல்லாமே நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு முன்னோக்கி செல்வதற்கான விஷயங்களை செய்து கொண்டே இரு. உன் கனவுகள் என்பது வெற்றியடைய வேண்டுமல்லவா? நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்வில் நன்றாக நடக்க வேண்டுமல்லவா? அப்படியெனில் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு சுலபமாக உன் ஆசைகளை அடையலாம், அதுவும் நேர்மையான வழியில் நியாயமாக உன் காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் என துடிப்போடும் புத்துணர்ச்சியோடும் சிந்திக்கக்கூடிய ஆளாக நீ இரு. வாழ்க்கையில் எனக்கு பிடித்தது எதுவுமே கிடைக்கவே இல்லையே, கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல மாற்றிக்கொள்ளவும் முடியவில்லை என நீ வருத்தப்படாதே. என்னதான் நடந்தாலும், எதுவுமே கிடைக்காமல் போனாலும், ஆசைப்பட்டதை அடைய முடியாமலேயே போனாலும் கூட மனிதன் வாழத்தானே வேண்டியதாக இருக்கிறது. ஆயுள் முடியும் வரை வாழ வேண்டுமே என்பதற்காக அத்தனை கஷ்டங்களையும் அனுசரித்து கொண்டு வாழும் உன்னை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. அதனால்தான் நீ ஆசைப்பட்டது இது நாள் வரை கிடைக்காவிட்டால் என்ன, இனிமேல் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் இனி உன் வாழ்வில் கிடைக்கச் செய்து உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாகவும் நிறைவானதாகவும் மாற்றுவதற்காக நான் வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையை குறை கூறக்கூடிய மனிதர்கள் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. வாய் பேச்சுக்கு வேண்டுமானால் அவர்கள் சொல்லலாம், இதென்ன பிரமாதம், இது என்ன கஷ்டம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று. ஆனால் உன் நிலைமையில் இருந்து பார்த்தால்தானே அவர்களுக்கு தெரியும். எல்லாருமே அவரவர்கள் பிரச்சனை தான் அவர்களுக்கு பெரிது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் சூழ்நிலையில் வேண்டுமானால் அவர்கள் பிரச்சனை பெரிதாக இருக்கலாமே தவிர இந்த உலகில் எல்லாராலும் எதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை அறிந்துதான் அவர்களுக்கு உண்டான விஷயங்களை நான் கொடுக்கிறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கையே வேறு.